நான் கட்டுற வீடு பல வீடுகளுக்கு மத்தியில் தனித்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பில்டர் வந்து நிறைய டைம் எடுத்து டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கனவு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் இருந்து மேலே மொட்டை மாடி வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. லிவிங் ஹாலுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர், லிவிங் ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு இன்டோர் கார்டன் ஸ்பேஸ், 16க்கு 16 அடியில் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பார்ட்டி அண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக டெரஸில் கிளாஸ் டாப்போட பெரிய கசிபோ, அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாக சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல். கிராண்ட் லுக்குக்காக எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு வீட்டை ரொம்ப அட்ராக்டிவாக கட்டி அசத்தியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் ப்ரௌன் டைல்ஸ் ஒர்க்கும் காம்பவுண்ட் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து கான்டெம்பரரி லுக்கில் எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் ப்ரௌன் HPL சீட்டில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 18க்கு 16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் 8க்கு 4 அடி சைஸில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 8க்கு 5. ஃபோயர் எடுத்து நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. இந்த லிவிங் ஹாலில் ஹைலைட் என்னன்னா, ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் எல் ஷேப்டு லக்ஸரி சோஃபா வித் சென்டர் டேபிளோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கு. ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி பெரிய கிளாஸ் டோர்ஸ் கொடுத்து இன்டோர் கார்டன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இதோட சைஸ் 13க்கு 5. வாலில் பூரா டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய கிரானைட் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிளான்ட் பாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டை தரைக்கு புறமே லே பண்ண போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். நாம் அவுட் சைடில் இருந்தும் இந்த ஸ்பேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே ஒரு ஸ்டீல் டோர். கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4. அடுத்து லிவிங் ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கின்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 10. எல் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா உடன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் கேபினெட்ஸும் சைடில் நிறைய டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க.
இது டைனிங் ஸ்பேஸ். வால் பூராமே ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் கொடுத்து இன்பிட்வீனில் வாஷ் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங்கும் இருக்கும். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். ஸ்டீல் சிங்கிள் பீம் ஃப்ளோட்டிங் டைப்பில் ஸ்டார் கேஸை ஃபேப்ரிகேட் பண்ணி படிக்கட்டுக்கு போகிறமே கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட் ரைல எஸ்எஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் ஹேண்ட் ரைலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. ஹெட்போர்ட் வித் சைட் டேபிளோட கிங் சைஸில் பெரிய உட்டன் காட்டும் சீலிங்க்கு பூரா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். ஸ்லைடிங் டைப் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப் சைஸ் 8x7. ஸ்டோரேஜுக்காக உள்ள பூரா வார்ட்ரோப்ஸும் அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x8. கார்னரில் கிளாஸ் கியூபிக்கல் கொடுத்து பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. வெட் ஏரியாவில் ஜாகுவார் பிராண்டில் பெரிய ஷவர் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங் பூரா ஃபால் சீலிங் ஒர்க். தரைக்கு பூரா உட்டன் பிளாங்க் டைல்ஸ். சென்டரில் பெரிய உட்டன் காட். ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள். கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய கார்னர் விண்டோன்னு மாஸ்டர் பெட்ரூமை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x6. இங்கேயும் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேசேஜ் அடுத்து லாஞ்ச். சைஸ் 16x10. ஈஸ்ட் வாலில் ஒரு பெரிய உட்டன் டிவின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து டீக்குட் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 10x7. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் 20x16 அடி சைஸில் ஒரு பெரிய கசிபோ பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பார்ட்டி இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இந்த கசிபோ அமைஞ்சிருக்கு. நம்ம குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூலும் கட்டியிருக்காங்க. சைடு வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு இங்கே பிளான்டர் பாக்ஸ் கட்டியிருக்காங்க. இதில் பூராமே செடிகள் வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் கரட்டமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு.
லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,79 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.